ஜெபிப்பதற்கு வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. யோவான் 14, 15, 16 அதிகாரங்களில் நீங்க போய் வாசிக்கும் போது காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. உதாரணத்துக்கு 14வது வசனம் 14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப ஜெபிக்கிறதற்கு இவ்வளவு நாமங்கள் நான் சொன்னேன். நித்திய பிதா கூட அவருடைய நாமம் தான், தேவனுடைய குமாரன் கூட அவருடைய நாமம் தான். ஆனால் ஜெபிக்கிறதற்கு நமக்கு இதெல்லாம் கொடுக்கப்படவில்லை. ஒரே நாமம் தான், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால தான் என்ன பண்றோம், கேட்கிறோம். மீட்பர் என்று சொல்லி நம்ம கேட்டால், ரட்சகர் என்று சொல்லி கேட்டாலும் இதெல்லாம் நாமங்கள் அல்ல, இதெல்லாம் இயேசுவை குறிக்கிற வார்த்தை. சகலமும், நான் சொன்ன சகலமும் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிற வார்த்தை. யெகோவா என்று சொன்னால் இயேசுவை சுட்டி காண்பிக்குது. உன்னுடைய தேவன் என்று சொன்னால் இயேசுவை சுட்டி காண்பிக்கிறது. ஏலோகியம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இயேசுவை சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை இயேசுவை சுட்டி காண்பிக்கிறது. சகலமும் அவரை சுட்டி காண்பிக்கிறதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் அவருடைய நாமம் என்பது வெளிப்பட்ட பின்பு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மற்றதுக்கு பின்பாக போவோம் என்று சொன்னால் நம்ம ஏமாந்து போகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அதனால ஜெபிக்கிறதற்கு உங்களுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு வேறொரு நாமம் என்ன பண்ணல, வேதத்துல காண்பிக்கப்படவில்லை. சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் பிரசங்கிப்பதற்கும் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. லூக்கா 24:47 இப்படியே சொல்கிறது, அன்றியும் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அப்ப மனம் திரும்புதல், பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி செய்யப்படுகிற இந்த சுவிசேஷம் என்கிற பிரசங்கம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் இல்லாதபடிக்கு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அல்லது செய்யக்கூடாது, அர்த்தமற்றது என்று சொல்லி அர்த்தம். அப்ப அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொன்னா அப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி அர்த்தம். என்ன, வேறொரு நாமம் நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கோ பிரசங்கிக்கிறதற்கோ கொடுக்கப்படவில்லை. மூன்றாவது, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 10:43 எப்படியா இருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். பாவ மன்னிப்பை பெறுவதற்கு வேறொரு நாமம் நமக்கு கிடையாது. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தினாலே அல்லது கர்த்தருடைய நாமத்தினாலே என்று சொல்லி அர்த்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமத்திலே என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது, ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர் 4:12 இப்படி வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இதான் சத்தியம். என்ன அப்படி சொன்னா, இந்த பூமியில காணப்படுகிற நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னால், இதை விட்டுட்டு நீங்க எங்க போனாலும் இல்ல வேதத்தில் இருக்க வேற எந்த நாமத்தை எடுத்து, இது ஆண்டவருடைய நாமம் தானே, ஆண்டவருடைய நாமம், நீ இயேசுதான் ஆண்டவர் ரட்சகர் உன்னுடைய மீட்பர், அவர் தான் உன்னுடைய கர்த்தர் தேவன் என்று சொல்லி விசுவாசிகள்னா நீ எதை தான் நீ எடுத்துக்கொண்டாலும் என்ன பண்ண முடியாது, உனக்கு அடிப்படையான விசுவாசமே இல்லையே உன்னுடைய ஆண்டவரை குறித்து. ஆனபடினால ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. தேவ பிள்ளைகள் ஆவதற்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நான் சொன்ன, ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், இது என்னுடைய ஜனம், இது என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. அப்ப வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவ பிள்ளை ஆகிறான் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இல்லாம ஒருவன் தேவனுடைய பிள்ளையாகவே ஆக்க முடியாது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வசனம் நமக்கு நல்லா தெரிந்த வசனம், ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட ஒருவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான், ரிசீவ் பண்றான். என்ன தெரியுமா அர்த்தம், அவரை தன்னுடைய ஆண்டவராக, தன்னுடைய கர்த்தராக, தன்னுடைய தெய்வமாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்டவன ஆண்டவர் சொல்றாரு, இவன் என்னுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை ஆகும்படியான அதிகாரத்தை, அத்தாரிட்டியா ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப தேவ பிள்ளை ஆகிறதற்கு இந்த இயேசு கிறிஸ்துடைய நாமம் இல்லாம வேறொன்று கிடையாது.